இப்ப அறிவுக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க மாதிரி நமக்கு தோணாது. ஏன்னா அறிவு இருந்தாதானே நம்ம ஞானத்தை பெற முடியும். எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும், நான் இந்த தியானத்தை கத்துக்கணும், நான் ஒரு மெடிடேட்டரா ஆகணும், நான் ஒரு ஆன்மீக பாதையில போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அப்படி வரும்போதுதான் நம்ம ஞானத்தை தேடியும் போறோம். ஆனா இதுல ஒரு பாரடாக்ஸ், எப்பவுமே சத்தியம்ன்றது ஒரு பாரடாக்ஸ். அது அடிக்கடி பத்ரிஜி சார் சொல்வாரு, எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை அது. இந்த ஆன்மீகத்துல ஒரு முரண்பாடு ரொம்ப அருமையானது. அதுதான், அந்த முரண்பாடுதான் அழகேன்னு நினைப்பேன். அந்த முரண்பாடுதான் உண்மையிலே ஆன்மீகத்துக்கான உண்மையான அழகு. இது எப்படிப்பட்ட முரண்பாடு அப்படின்னு பார்த்தா, நீங்க அறிவு நிறைய சேகரிங்க, அதன் மூலமா நீங்க போய் சேரணும். ஆனா கடைசியில அந்த அறிவை கைவிடணும். இது எப்படி நடக்கக்கூடிய சாத்தியம்? இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு நதி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த கரையில இருக்கோம், அந்த கரைக்கு போயாகணும். இந்த கரையில இருக்கிறது நம்ம உடல் மனமா இருந்தா, அந்த பக்கம் இருக்கிறது ஞானம்னு வச்சுக்கணும். இந்த அறிவுன்ற அந்த படகுல ஏறி நம்மளோட ஒரு என்ன சொல்றது, நம்மளோட சாதனைங்கிற துடுப்பை போட்டு நம்ம அங்க போய் ஞானத்தை அடைஞ்சிட்டோம். அடைஞ்சிட்ட பிறகு படகோட வேலை அங்க வரைக்கும் தான். திருப்பி அதை நம்ம தலையில தூக்கி சுமக்க கூடாது.